நான் சரியான நேரத்துல இவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இல்லனா பெரிய பிரச்சனையாயிருக்கும். வீரா சந்திரகாந்தாவுடைய அன்புல திரும்ப மூழ்றதுக்கு முன்னாடியே நான் தாய் என்ற பாச கயிறால அவனை கட்டிட்டேன். இனி அந்த சந்திரகாந்தாவை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையிலேயே சிங்கம் அவளை தாக்குச்சா, இல்ல அந்த சிங்கமாவே இவ வந்திருக்காளான்னு? அவ ஒரு மாயாவியா, இல்ல அவளுக்கு எல்லா சக்தியும் வந்துருச்சா? அவ ஏன் இங்க திரும்ப வந்திருக்கா? நீங்களும் நானும் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு அந்த சந்திரகாந்தா மனசு எரியற மாதிரி நம்ம பண்ணணும். இதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ, அப்ப நான் நினைக்கிறதான் நீயும் நினைக்கிற இல்லையா? அதேதான் நினைக்கிறேன். முள்ளால தான் எடுக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த அந்த சந்திரகாந்தாவை பௌர்ணமி அன்னைக்கே அழிக்கணும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த சந்திரகாந்தா பிறந்தா. அவளுக்கு அந்த மாய சக்தி இருக்குதுன்னா அந்த முழு பௌர்ணமி நிலவு அவளுக்கு வரமா இருக்கும். அமாவாசை இருட்டு அவளுக்கு அழிவை தரும். அன்னைக்கு மட்டும்தான் அவ முழுசா பலவீனமாயிடுவா. இங்க பாருங்க, இன்னைக்கு இருள் நிறைஞ்ச அமாவாசை இல்ல. ஆனா இன்னைக்கு ராத்திரிய நம்ம இருட்டாக்கணும். ஜெய் பவானி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நிச்சயமா அந்த பொண்ணை பத்தின உண்மை வெளி வந்துரும். ஆனா அதுக்குள்ள ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொண்ணோட உயிரும் போயிடும் ஐராவதி. அப்படி போனா எனக்கு என்ன? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் சாகணும்னு நினைக்கிறவ முதல்ல எனக்கு முன்னாடி சாகணும். அவ செத்துட்டான்னா அதுதான் என்னோட வெற்றி. அப்படி அவ சாகலன்னா அதுதான் அவளோட தோல்வி. எப்படியும் அவளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சித்தி, சித்தி, இந்த இடம் எனக்கு கனவுல அடிக்கடி ஏன் வருது? இந்த இடத்துல அப்படி என்ன இருக்கு? ஏன்னா இந்த இடத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு சந்திரகாந்தா. இங்கதான் 21 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு போட்டி நடந்துச்சு. அதோ அங்க இருந்துதான் ஐராவதி அவளோட குதிரையில வந்தா. அதோ அங்க உட்கார்ந்து அவனோட பையன் வீரா அவ அம்மா ஜெயிக்கணும்னு கை தட்டிட்டு இருந்தான். சித்தி, எதிரிங்களை பத்தி பேசாதீங்க. ஒரு மாதிரியா இருக்கு. அம்மாவை பத்தி சொல்றீங்களா? உன்னோட அம்மா ரத்னபிரபா என்னோட செல்ல அக்கா. ஒரு உண்மையான மனைவியா இருந்தவ. ஒரு நல்ல தாயாகவும் விரும்பினா. அதனால அவ தன்னோட மாயவாளோட சக்தியையும் பொறுப்புகளையும் அவ தியாகம் பண்ணா. உனக்காக, உன்னை நல்லபடியா வளர்த்த ஆளாக்க, நீ வளர்றத பார்த்து ரசிக்க. அவ மடியில உன்னை படுக்க வச்சு பாட்டு பாடி தாலாட்ட. ஒரு தாலாட்டு அது உனக்காக அவ தினமும் பாடுவா. அதை கேட்டதுமே நீ தூங்கி போயிடுவ. ஒன்னு தெரியுமா? பௌர்ணமி ராத்திரிகள்ல நீ முழு நிலா மாதிரி ஜொலிப்ப. ரொம்ப மகிழ்ச்சியா இருப்ப. ஆனா அமாவாசை ராத்திரிகள்ல நீ அழுதுகிட்டே இருப்ப. உங்க அம்மா ராத்திரி முழுக்க உனக்காக தாலாட்டு பாடுவா. ஆனா உன் அம்மாவோட தலையெழுத்த பாத்தியா? அவளால உனக்கு பேர் கூட வைக்க முடியல. உன்னை வளர்த்த அம்மா அப்பா தான் பேர் வச்சாங்க, சந்திரகாந்தா. என்னோட பேர் என்னவா இருந்தா என்ன? எங்க அம்மாவோட பொண்ணு நான் தானே. ஒரு வாரிசா என் கடமையை நான் செய்வேன். எங்க அம்மாவோட அந்த வாக்க நான் காப்பாத்துவேன். ஐராவதியை நான் அழிப்பேன். விஜயநகரத்துல வெற்றி கொடியை நாட்டுவேன். அப்போ வீரா, அவனை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. உன் பார்வை அவன் மேல இருக்கட்டும். அந்த வீரா மூலியமா தான் ஐராவதி அழிக்க போறோம். வீராவை கண்காணிக்கிறதும் ஐராவதியை கண்காணிக்கிறதும் ஒண்ணுதான். வீரா இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த காதல் தூத சந்திரகாந்தா கிட்ட அனுப்பி ஆகணும். ஏன்னா இந்த காதல் தான் முறிக்கும்.
ஆனா இந்த பணிப்பெண்கள் எங்க போனாங்க? ஏன் வர்றதுக்கு இவ்வளவு தாமதம்? அது வந்து போங்க, இந்த பரிசை சந்திரகாந்தா கிட்ட கொடுங்க. சரிங்க. கேளுங்க, சொல்லுங்க. இந்த பரிசு சந்திரகாந்தாவுக்கு வீரா கொடுக்கறது. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. தெரியாது, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. போங்க. வா போலாம். நான் அந்த பூ மாலையில விஷத்தை தெளிச்சிருக்கேன். ஒண்ணு சந்திரகாந்தா பூ மாலையில இருக்க விஷத்தினால இறந்து போயிடுவா, இல்ல நான் கொடுத்த காதல் தூதுல நிச்சயம் இறந்து போயிடுவா. ஏன்னா அந்த காதல் வீராவோடுது. ஆனா கடிதம் என்னோடது. இன்னைக்கு என்னோட எதிரி காலி ஆயிடுவா. அதுக்கப்புறம் இந்த வீராவோட மாளிகையில வீராவோட கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிவேன். இந்த மாளிகை எனக்கு மட்டும்தான். உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. சந்திரகாந்தா, நில்லு. ஏன் என்ன தடுக்கிற? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போற உண்மையை கேட்டு உன் இதயம் கண்டிப்பா நொறுங்கி போகும். ஆனா என்னோட இதயமும் ரணமாகும். நீ சொல்றது உண்மைதான். எங்க அம்மா சொல்றது தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்றதை தான் செய்யறேன். மனசு சொல்றதை தான் கேட்கணும்னு மனசு சொல்லுது. மூளை அம்மா பேச்சு கேட்க சொல்லுது. ஆனா இனி அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா தினமும் நொறுக்கிற என்னோட இதயத்துல தான் நீ வசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஆமா, நான் உன்னை காதலிக்கிற மாதிரி முதல்ல நடிச்சேன். நான் உன்னை சந்திச்சப்போ உன்னோட உடம்புல வாள் சின்னத்தை பார்த்தேன். அதுக்காக தான் சூரிய நகரத்துக்கு வந்தேன். அந்த வாளோட சக்திகளுக்காக அம்மா தான் அனுப்பியிருந்தாங்க. எங்க அம்மாவுக்காக தான் நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். உன்னை இங்க கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உன்னை ஏமாத்தினேன். ஆனா பாத்தியா, இப்ப நானும் ஏமாந்து நிக்கிறேன். பொய்யா உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு என்ன அறியாமலேயே நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்ற? காதலுக்காக. நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்கக்கூடாது. அப்படி நடக்க நான் விட மாட்டேன். நான் எப்படி நம்புறது? என்கிட்ட இருந்து அந்த மாயக்கத்தியை பறிக்கிறதுக்காக நீ போடுற புது நாடகமா இது? சொல்லு வீரா. வீரா, இல்ல, இங்க காதல் இல்ல, இல்லவே இல்ல. பார்க்காத அவனை, நீ பார்க்கவே பார்க்காத. அவன் பார்வை உன் லட்சியத்துல இருந்து உன்னை விலக வச்சிரும். அது அங்க போறான். சந்திரகாந்தா, வாயமோட இங்க வா, இப்படி வா. என்ன ஆச்சு? அட இந்த பக்கம் வா, நான் சொல்றேன். என்ன ஆச்சு? புதுசா வந்தவ சந்திரகாந்தாவுக்கு ஏதோ குடுக்கறான். நீ ஏன் குறுக்க வர? குறுக்க வந்தவன் நான் இல்ல, அவதான் குறுக்க வரா. ஒரு காலத்துல நமக்கு பணிப்பெண்ணா இருந்தா, இப்ப நமக்கே போட்டியா வந்துட்டா. வீரவை எப்படியும் மயக்கிட்டா. நம்ம காதல் கனவு இப்படி கலைஞ்சிடுச்சு. யாரு சொன்னா? அவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டா நம்மளோட காதல் ஆரம்பிக்கும். நம்ம காதல் துளிர் விட போதா? ஆரம்பத்துல இருந்து சொல்ல. என்ன நடந்தாலும் நமக்கு தேவை வீரா. சரி சரி, சீக்கிரம் தர. இவ அவளுக்கு என்ன அனுப்பியிருக்கான்னு பார்க்கலாம். எடு பார்க்கலாம்.
கடிதமா? இதுல என்ன எழுதிருக்கான்னு பார்க்கலாம். சந்திரகாந்தா, நான் உனக்காக பூ அனுப்பியிருக்கேன். உன்னோட வீரா. காதல் கடிதத்தோட சேர்ந்து தங்க வளையலும் அனுப்பியிருக்கான். தங்க வலையில நீயே எடுத்துக்க சோனா. நான் இந்த மாலை எடுத்துக்கிறேன். வீரா எவ்வளவு காதலோட அனுப்பியிருக்கான். இது எனக்கு தான். சோனா, நான் சொன்னல இது எனக்கு எனக்கு தான். எனக்கு சொல்றல. எனக்கு வீரா, சோனாக்ஷி, சத்தாக்ஷி, உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? ஐயோ, மூச்சு விட முடியல. 2 பேரும் மயங்கிட்டாங்க. யாராவது வாங்க. என்ன வாசனை இது? இதுல விஷம் கலந்திருக்கு. மகாவிஷ்ணு, இவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? தெரியல. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வீரா உனக்காக கொடுத்து அனுப்பிச்சது. என்ன? வீரா எனக்காக இந்த மாலை அனுப்பிச்சாரா? பசிக்குது, பசிக்குது, சீக்கிரம் வா. நில்லுங்க, எங்க போறீங்க? வீரா போல விஷத்தை கலந்திருக்கானா? அதுவும் என்ன கொல்லவா? சந்திரகாந்தா, இன்னும் என்ன சந்தேகம்? எல்லாம் தான் தெரிஞ்சிருச்சு. வீரா ஏமாத்துக்காரன், ஏமாத்து பேர் வழி. இவன் கெஹனாவை தேடி போறான். உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, எனக்கு திடீர்னு பயமா இருக்கு. என்னவோ இந்த மாளிகையில நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி தோணுது. இந்த தனிமை என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுது. அதனாலதான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க என் கூடவே இருங்க. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்காத. என் கையை விட. ஏன்னா நீ ஒரு ஏமாத்துக்காரி. வீரா, என்னை விட்டுட்டு போகாத. உன் குழந்தையோட துடிப்பு கேக்குதா? என்ன அப்படி விட்டுட்டு போகாத வீரா. இந்த குழந்தை நாடகத்தை நிறுத்துறியா? அன்னைக்கு ராத்திரி நடந்தது எதுவும் ஞாபகத்துல இல்லைன்னு எவ்வளவு தடவை சொல்றது? இதெல்லாம் நாடகம் மாதிரி தெரியுதா வீரா? புள்ளத்தாச்சுன்னா நான் இங்க தனியா தவிச்சிட்டு இருக்க வீரா. உனக்கு இது நாடகம் மாதிரி தெரியுதா? இல்ல வீரா, இது நாடகம் கிடையாது, காதல். அன்னைக்கு ராத்திரி நமக்குள்ள நடந்தது வேணா ஒரு நாள் காதலா இருக்கலாம். ஆனா காதலோட பரிசு என் வயிற்றுல வளருது. அந்த காதல் பரிசை யாரும் எதுவும் பண்ண முடியாது. காதல் பரிசா? பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? உன் வயிற்றுல குழந்தையே இல்லை, சும்மா பொய் சொல்ற. சுத்த பொய். வீரா, என்னோட காலனுக்கெல்லாம் காலனே, நாகராஜாவே, விஷத்தின் தலைமையே, தரிசனம் கொடுங்க. உங்க பக்தைகளுக்கு தரிசனம் கொடுங்க. உங்க பக்தைகளுக்கு தரிசனம் கொடுங்க பிரபு. தரிசனம் கொடுங்க.
நாகங்களின் தலைவனே, நாகராஜாவே, பொய் எப்பெல்லாம் என்ன வழி தவற வைக்குதோ அப்பெல்லாம் நீங்க தான் வந்து எனக்கு வழி காட்டுறீங்க. எத்தனை திரைகள் ஒரு பொய்ய மறைச்சாலும் உங்களுடைய ஒரு புனித பார்வை அத்தனை திரைகளையும் விளக்கிடும். இன்னைக்கும் உண்மைக்கும் பொய்யுக்கும் ஒரு போட்டி நடக்குது. நாகராஜா, யாராவது பொய் சொல்லி எங்களை முட்டாளாக்க பார்க்கலாம், ஆனா உங்களை ஏமாத்த முடியாது நாகராஜா. இங்க ஒருத்தி வந்திருக்கா, அவ கொடுமையான மரணத்தில் இருந்து தப்பி வந்ததா சொல்றா. எப்படி நாகராஜா, எப்படி? அது எப்படி சாத்தியமாகும்? அவ பெரிய மலை உச்சில இருந்து விழுந்தும் இறக்கல, அவ நடுக்கடல்ல கடும் ஆழத்துல விழுந்தும் இறக்கல, சிங்கம் தாக்கியும் அவ சாகல. எப்படி நாகராஜா, எப்படி? அமாவாசை ராத்திரிகள்ல உங்க சக்தி இன்னும் பல மடங்கா இருக்கும். உங்க எதிரிகள் பலவீனம் ஆயிடுவாங்க. நாகராஜா, நீங்க வந்தீங்கன்னா பௌர்ணமி வெளிச்சம் கூட அமாவாசை இருட்டாயிடும். பாருங்க, நீங்க வந்ததும் நிலாவி மேகங்களுக்குள்ள மறைஞ்சிடுச்சு. நீங்க மிக சக்தி வாய்ந்தவர் நாகராஜா. உங்களை எதிர்க்கிறவ பலவீனமானவ. போங்க நாகராஜா, அந்த சந்திரகாந்தாவை தேடி போங்க. உண்மை என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நாகராஜா, அவ எப்படி உயிர் பிழைச்சா? எப்படி? எங்களுடைய தாக்குதல் எப்படி சக்தி இழந்துச்சு? எப்படி நாகராஜா, எப்படி? இங்க பாருங்கம்மா, இது அவளோட ரத்தம். இங்க பாருங்கம்மா, இந்த அமாவாசை இரவு சந்திரகாந்தாவோடைய வாழ்க்கையை இருட்டாக்கிடும். அவளுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மந்திர சக்தி வெளிப்பட்டுச்சா இல்லையான்னு இன்னைக்கு ராத்திரி தெரிஞ்சிடும். இன்னைக்கு தெரிஞ்சிடும் அந்த மாய சக்தி தான் அவளை காப்பாத்துச்சான்னு, இல்ல அவ உண்மையிலேயே போராடி உயிர் பிழைச்சான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் இன்னைக்கு ராத்திரி தெள்ள தெளிவாயிடும், தெரிஞ்சிடும். இதை யார் வச்சிருக்காங்க? சந்திரகாந்தா, நீ தான் இதை வச்சிருக்கியா? மரணத்தை கண்டு எனக்கு பயம் இல்லை, உன்னோட நாடக காதலை பார்த்து தான் பயம். சந்திரகாந்தா, நீ என்ன எழுதி வச்சிருக்க? அந்த நாட்கள் போயிடுச்சு.
உன்னோட சின்ன சின்ன செயல் கூட என்ன காயப்படுத்துச்சு. ஏன்னா இப்ப காதல் இருந்துச்சு. ஆனா நீ இப்ப நல்லா நடிச்ச. இப்ப கடிதத்தை பார்த்த. அத நான் எழுதினேன்னு கூட உனக்கு தெரியாது. ஆனாலும் நீ வருத்தப்பட்டு சுய நினைவை இழக்க விரும்புற, போதையை தேடி அலையிற. ஆனா நான் என் கண்ணாலேயே என் காதல் இருக்கிறத பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்திருக்கும்?